உதயநிதி கேட்பாரா? யோ என்னையா ஃபைலு எடியா விசாரியா? சோசியக்காரருக்கு எடுத்தா எடுப்பியா? எப்போ எடுப்பேன்? திருடியவர்களுக்கே வீரம் வந்துருச்சு. குற்றவாளி சண்டைக்கு போகிறான், நடவடிக்கை எடுக்க வேண்டியவர் பம்புகிறார். விஜயனுடைய கோழைத்தனத்தையும் இருக்காங்க. அமித்ஷாவுக்கு சாப்பாடு பார்சலோட போறார் ஒரு முதலமைச்சர், பார்த்தீங்களா? அது என்னங்க, அது என்ன கொடுத்துருப்பாரு? அது 543 நிலைப்பாட்டை மாற்றக்கூடாதுன்னு உறுதியா இருந்த தாவேக. அமித்ஷாவுடைய கருணை பார்வை எங்களுக்கு தேவை, RSSனுடைய கருணை பார்வை எங்களுக்கு தேவை. எங்களுடைய நிலைப்பாடு 543க்கு குறையாக தொகுதி மறுசீரமைப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதில் காம்ப்ரமைஸ் ஆயிட்டதாக தகவல். இப்படி மாணவர்கள் போராட்டத்துக்கு எதிரான ஒரு அறிக்கை விடுறாங்க, கம்யூனிஸ்டுகளை கண்காணிக்கணும்னு விடுறாங்க. நடக்கிறது தாவேக ஆட்சி மொழியில் ஒரு பிஜேபி ஆட்சி மொழி இருக்குங்கிறத கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆதரித்த சிபிஐயோட எம்பி சொல்றாரு. இது எதை காட்டுதுங்க? இல்லைங்க, அதாவது விஜயை யார் இயக்குறாங்க, எப்படி இயங்குறார்? ஒரே பவர் சென்டர் தான். இல்லை, எத்தனை பவர் சென்டர் இருக்குன்னு இப்போ யாருக்குமே தெரியல. கருணாநிதி காலத்தில் 5, எடப்பாடி காலத்தில் 5னா இப்போ எத்தனை இருக்குன்னு தெரியல. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே பேசியதாக நம்மளே ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தோம். அதாவது 3 ஃபைல்களை நிதியமைச்சர் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. அதில் தேவையான நேரத்தில் நான் அது திறப்பேன், நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்றைக்கு அது ஒரு ரியாக்ஷனாக எதிர்கட்சி தலைவர் பேசுவோம். அந்த கோப்புகளை எப்போ திறப்பீங்க, ஜோசியக்காரன் சொன்னால் தான் நீங்கள் திறப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு எதிர்வினை ஆற்றியிருக்கிறாரு. இந்த சட்டமன்றத்துடைய இந்த நிகழ்வு எதை காட்டுதுங்க? அதாவது உதயநிதியினுடைய வீரத்தையும் விஜயனுடைய கோழைத்தனத்தையும் இது காட்டுது. நீங்கள் குற்றவாளி சண்டைக்கு போகிறான், நடவடிக்கை எடுக்க வேண்டியவர் பம்புகிறார். இது எப்படி எடுத்துக்கிறது? டேபிளில் மேட்ச். அப்போ அரசியலே 2 பேருக்கும் அரசியல் தெரியாது. விஜய்க்கு அரசியல் தெரியாது, உதயநிதிக்கு அரசியல் தெரியாதுங்கிறது இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இப்போது இது அரசியல் தெரியாத 2 ஆளுங்கட்சி எதிர்கட்சியை விட மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் உலகம் பூரா இந்த நிகழ்ச்சியை சொல்லி பாருங்கள், சிரிப்பான். எதில் சிரிப்பான்? பின்னாடி சிரிப்பான். முதலமைச்சர் ஊழல் செய்து பல ஆயிரம் கோடியை கொள்ளையடித்த திமுக மீது நடவடிக்கை எடுப்பதற்கு மக்கள் சொத்து பல ஆயிரம் கோடி கொள்ள போயிருக்கு. இதை நடவடிக்கை எடுக்கக்கூடிய கோப்பு முதலமைச்சர் வந்திருக்குன்னா, முதலமைச்சர் யாருக்குமே தெரியாமல் லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட கொடுத்து அது மக்கள் பாராட்டுகிற வகையில் கைது செய்து சிறையில் அடைத்து சொத்துக்களை ஜப்தி பண்ணி நீதிமன்றத்தில் பல உத்தரவுகளை வாங்கி அப்போ உன்னை பாராட்டுவான், உங்களை பாராட்டுவான். ஸ்டாலினங்கள் இப்போ யார்? அதே ஸ்டாலினங்களுடைய மகன் உதயநிதி என்ன பண்ணுறாரு? விஜயங்கள் எப்போ நடவடிக்கை எடுப்பீங்கன்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. கேவலமாக இல்லையா? அதாவது திருடியவர்கள் போலீஸுக்கு எச்சரிக்கை விடுற நிலைமையில் இருக்கு. நீங்கள் செந்தில் பாலாஜி சொல்கிறாரு, மடியில் கனம் இல்லை, மடியில் கனம் இல்லை. 50 கோடி ரூபா கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் லண்டனில் இருந்த முகில் ரோத்தகி கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நிறுத்துறாரு. மடியில் கனம் இல்லை, வக்கீலுக்கு டபுள் பேமெண்ட் வாங்கிங்க. 1 கோடி 2 கோடி வாங்கிங்க, 50 லட்சம் ஃபீஸ் டபுள் பேமெண்ட் வாங்கிங்க. யாருக்கு? டெல்லியில் ஹைகோர்ட்டில் செந்தில் பாலாஜி யாருக்கு கொடுக்குறாரு பேமெண்ட்டு? முகில் ரோத்தகி லண்டன்லேருந்து மென்ஷன் பண்ணுறாரு கோர்ட்டில். ஆர்கியூமெண்ட் பண்ணலை. என்ன பண்ணுறாரு? கபில் சிபல் 2 பேரும் இந்த வழக்கை எடுத்துங்கன்னு மென்ஷன் ஜூனியர் வக்கீல் செய்ய வேண்டிய வேலையை. அப்போ எத்தனாயிரம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு இந்த மக்களுடைய வரிப்பணம். கோப்பு தூங்குதான். ராதன் பண்டிட், அந்த ஆள் பேர் ஊத்துக்குழி கிளி ஜோசியம் வெற்றிவேல், அவனே ஒரு கிரிமினல் குற்றவாளி. சசிகலா ஊரா ஏமாத்து ஆட்டையை போடும், அதுட்டு ஆட்டையை போட்டு தப்பி ஓடுனவன் அவர் தான் இவருக்கு அரசியல் ஆலோசகர். கேவலமாக இருக்க இந்த காட்சி. இதை விட கேவலம் நீங்கள் யார்? திருடியவர்கள் இப்போ ஏறி அடிக்கிறான். யோ எப்போயா நடவடிக்கை எடுப்ப? ஜோசியாடு கேட்டியா? மந்திரவாதி சொல்லிட்டானா? மந்திரிச்சு கொடுத்துட்டானா?
இல்லை கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த சைடு கொண்ட நம்பியுதிரிகள் பூரா பெரிய மாந்திரிகர்கள். கோவாவில் வச்சு 41 பேரை மரணத்திற்கு கோவாவில் திரிஷா நம்பியுதிரி யாகம் வளர்த்ததை போல் இந்த 3 ஃபைலை வச்சு 3 கோப்புகளை வச்சு எப்போது நடவடிக்கை எடுக்கலாம். ஒரு யாகம் வளர்த்தி யாக குண்டத்தில் அந்த பையில போட்டால் அது பொசுங்காதான்னு பார்த்துட்டு நடவடிக்கைலான்னு இருக்கார் போல். அமித்ஷாவுக்கு சாப்பாடு பார்சலோட போகிறார் ஒரு முதலமைச்சர், பார்த்தீங்களா? அது என்னங்க, அது என்ன கொடுத்துருப்பாரு? அது அவருக்கு விருப்பமான சாப்ஜி, சப்பாத்தி, நெய்யில் சுட்ட சப்பா எல்லாம் வெஜ் ஐட்டம் தான், பன்னீர், பட்டர், பாலக்கு. அப்போது இந்த கூத்தெல்லாம் எங்கே போய் பார்க்குறது? ஜெயலலிதா கூத்தை பார்த்தோம், கருணாநிதி கூத்தை பார்த்தோம், எடப்பாடி கூத்தை உருண்டு போன இந்த கேவலமெல்லாம் தமிழர்கள் தான். சரிங்க, இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்று அந்த தென் மாநில முதலமைச்சருடைய மாநாடு நடக்குது. முதலமைச்சர் விஜய் மற்ற அண்டை மாநிலத்துடைய முதலமைச்சர்லாம் பங்கேற்றாங்க. விஜய் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்பே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து டீலிமிட்டேஷன் கூடாது, நோ டீலிமிட்டேஷன், நமக்கு 543 உறுப்பினர்கள் அப்படியே தொடரணும் அப்படின்னு சொன்னார். பிறகு பத்திரிகை செய்திகளில் நேற்று செய்தி ஊடகங்களில் வரும்போது இப்போது அமித்ஷா முன்பு உரையாற்றிய நம்முடைய முதல்வர் நிலைப்பாட்டை மாற்றிட்டாருன்னு ஒரு தகவல் வருது. தாவேகாவினுடைய அமைச்சர் அவர்களுடைய நிர்மல்குமார், எங்களுடைய நிலைப்பாடு முந்தைய நிலைப்பாடு தான் எங்களோடது, அதில் எந்த மாற்றமும் இல்லை, 543 அப்படியே தொடரணும்னு சொல்கிறாரு. இப்போ தாவேகா வந்து நிலைப்பாடை மாற்றிடுச்சா இல்லையா? ஊடகத்தில் வர்றது உண்மையா இல்லை அமைச்சர் சொல்வது உண்மையா? என்ன நடக்குது ஐயா? அதாவது 543 நிலைப்பாட்டை மாற்றக்கூடாதுன்னு உறுதியாக இருந்த தாவேகா நிலை மாநிலத்துக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது, கொஞ்சம் இறங்கிருச்சு. ஏன்னா அமித்ஷா சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போதே தெரியுதில்ல, அமித்ஷாவுக்கு பிடித்தமான வட இந்திய சொப்ஜி, அவருக்கு பிடித்த பன்னீர், பாலக், கீரை வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு இப்போ பார்சல் கொண்டு கொடுத்துருக்காரு. யார்? விஜய். எல்லா பத்திரிகை சமூக ஊடகங்கள் வருது. அப்போது இந்த அமித்ஷாவுடைய கருணை பார்வை எங்களுக்கு தேவை, ஆர்எஸ்எஸ்னுடைய கருணை பார்வை எங்களுக்கு தேவை. இதை பூரா யார் பார்த்துட்ருக்கா? சிறுபான்மை முஸ்லீம்கள் பார்த்துட்ருக்கா. அந்த முஸ்லீம் தலித்து வாக்கு தான் விஜயுடைய ஓட் பேங்க. இந்த பேங்கே இப்போ திவாலாக போகுது. நிர்மல்குமார் இதை பூசி மொழிகிருக்கார். இப்போ மதுரை வேலம்மாள் கல்லூரியில் ஒரு செக்ஸ் ஹராஸ்மெண்ட் ஒரு மாணவி கலெக்டர் ஆஃபீஸில் புகார் கொடுக்குது, குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தில் புகார் கொடுக்குது. பள்ளி படிக்கிற புள்ள அந்த காலேஜ் வளாகத்துக்குள்ளே இருக்குது அது பள்ளிக்கூடம். இதை கூட ஒரு புள்ள 2 புள்ள இல்லை, பல நீங்கள் மார்க்கில் கை வச்சிருவேன், ப்ராக்டிக்கல் மார்க்கில் கை வச்சிருவேன். அந்த வாத்தியார் அத்தனை மாணவிகளையும் மனைவி ஆக்கிட்டான். இதை இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லை. எல்லாம் இந்த வேலம்மாள் நிறுவனம் இவருக்கு தேர்தல் நிதி கொடுக்கும், 1 கோடி ரூபா கொடுக்கும். அதனால் கட்ட பஞ்சாயத்து பேசி புஷ்ஷுன்னு போயிடுச்சு. இது தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்கள் நாடார்களும் தேவர்களும் தான் நடத்துகிறாங்க. இந்த கல்வி நிறுவனங்களில் திமுக வந்தால் மூர்த்திக்கு தேர்தல் நிதி 1 கோடி ரூபா கொடுத்துருவான், ஒரு கல்லூரி 1 கோடி ரூபா கொடுத்துருவான். அதிமுக வந்தால் நாடக நடிகர் ஜெயலலிதா இருந்தால் செருப்பு போட்ட போவார்ல பழைய மதுரை பஸ் ஸ்டாண்டில் மதுரை மேலூர் உதயகுமார் அவர்கிட்ட பஞ்சாயத்துக்கு போயிடும். எந்த கல்லூரிகளில் பாலியல் ரீதியாக ஆசிரியரோ இல்லை கல்லூரி நிர்வாகமோ யார் தங்களுடைய பாலியல் தேவைகளுக்கு இப்போ பெண்களை பயன்படுத்தி கொண்டாலும் அது அப்படியே வெளியில் வராது. ஸ்ரீமதி வழக்கு போல் பல வழக்குகள் மூடி மறைப்பது திமுக ஆட்சி காலத்தில் மூர்த்தி, அதிமுக ஆட்சி காலத்தில் உதயகுமார். அப்போது திராவிட இயக்கத்தினுடைய நீட்சி அப்படியே தொடருது. இந்த நிர்மல்குமார் தான் இப்போ என்ன சொல்கிறாரு, நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு 543க்கு குறையாக தொகுதி மறுசீரமைப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதில் காம்ப்ரமைஸ் ஆகிட்டதாக தகவல். ராகுல் காந்தி உடனே விசாரிச்சிருக்கார். யார்? நம்ம பிரவீன் சக்கரவர்த்திகிட்ட. என்னப்பா நடக்குது? அமித்ஷாக்கு சப்பாத்தி சுட்டு எடுத்துகிட்டு போகிறாரு விஜய், என்ன நடக்குது? அப்போது இங்கே விஜயை ரெட்டிகள் ஆட்சி, ரெட்டி ஆட்கள். நீங்கள் சசிகலா நடராஜன் இருக்கும்போது கூட கொஞ்சம் அரசியல் இருக்கும். அரசியல் காய் நகத்தில் ஜெயலலிதா சசிகலாவை விட நடராஜன் ஒரு காய் நகர்த்திட்டே இருப்பார், இன்டர்நேஷ்னல் நகர்த்திட்டே இருப்பார். அவர் ஜெயலலிதா நேரடியாக பிடிக்காது, நடராஜனை பார்த்தா பிடிக்கும். ஆனால் நடராஜ மனைவி மூலம் அதிமுகவை பாதுகாப்பார். இப்போ அப்படி பாதுகாப்பதற்கு ஆளே இல்லை. விஜய் ஒரு ஹீரோ,
ஒரு 500 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்தால் ஹீரோ எத்தனை பேர் ஒரு நாளைக்கு பார்ப்பார்? 3 பேர் தான் பார்ப்பார். யார்? ப்ரொடியூசர், சக கதாநாயகி, ரெண்டாவது மேக்கப் மேன், வசனம் சொல்லி கொடுக்குற டைரக்டர், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவர் யாரையும் பார்க்கவே மாட்டார். ரஜினி ஆகிட்ட அப்படி தான். ஏன்னா அதை தாண்டி இருக்கக்கூடிய கஷ்டம் இவர்களுக்கு தெரியாது. இப்போ அதே நிலைமை தான் தமிழ்நாடு ஷூட்டிங் நடக்குது. ஆட்சி ஷூட்டிங் 5 வருஷம் அந்த படம் முடியிருக்காகும். அந்த 5 வருஷத்தில் இவர் பார்க்கறதே மொத்தம் 5 பேர் தான். ஜெகதீஷ் பழனிசாமி, விஷ்ணு ரெட்டி, அனில் ரெட்டி, அஜய் ரெட்டி, இப்படி தான். இப்போ இந்த நாடு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் என்னென்னா, சிபிஐனுடைய எம்பி சுப்பராயன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பேசுகிறாரு, இது தாவேகா ஆட்சியா, முழுமையாகவே தாவேகா ஆட்சி தான் நடக்குதா இல்லை பிஜேபி ஆட்சி நடக்குதானே தெரியல. இப்படி மாணவர்கள் போராட்டத்துக்கு எதிரான ஒரு அறிக்கை விடுறாங்க, கம்யூனிஸ்டுகளை கண்காணிக்கணும்னு விடுறாங்க, நடக்கிறது தாவேகா ஆட்சி மாதிரி இல்லை ஒரு பிஜேபி ஆட்சி மாதிரி இருக்குங்கிறத கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆதரித்த சிபிஐயோட எம்பி சொல்கிறாரு. இது எதை காட்டுதுங்க? இல்லைங்க, அதாவது நான் தான் இப்போ சொல்ல வந்த செய்தி அதுதான். ஷூட்டிங் நடக்குது தமிழ்நாட்டில், சட்டசபை ஷூட்டிங்கு, தேர்தல் ஷூட்டிங்குன்னு நடக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தேர்ந்த அரசியல்வாதிகளை கையில் வச்சுக்கல. நீங்கள் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார். ஜான் ஆரோக்கியசாமியினுடைய ஆலோசனைகள் நீங்கள் அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக இந்த கார்ப்பரேட் முதலாளிகளுடைய வளையம் விஜயை இறுக்கிடுச்சு. அரசியல் ரீதியான ஆலோசனைகள் அடுத்த கட்டம் தான். இப்போ கார்ப்பரேட் முதலாளி யாருக்கு விசுவாசமாக இருப்பான்? பாஜகவுக்கு தான் விசுவாசமாக இருப்பான். இப்போ இதுதான் அந்த ஆட்சி நடக்குது. இல்லைன்னா உதயநிதி கேட்பாரா, யோ என்னையா ஃபைலு எடியா விசாரியா, சோசியல் கார்டுக்கு எடுத்தா எடுப்பியா, எப்போ எடுப்ப? எப்படி? திருடியவர்களுக்கே வீரம் வந்துருச்சு. அப்போது இங்கே இவருடைய ஷூட்டிங் என்ன நடக்குன்னு தெரியும். இவருடைய நடிப்பு, டைரக்ஷன், இசை, கதாநாயகி, இதெல்லாம் யாருக்கு தெரியுது? உதயநிதிக்கு தெரியுது. இந்த விஜயை யார் இயக்குறாங்க, எப்படி இயங்குறார்? ஒரே பவர் சென்டர் தான். இல்லை, எத்தனை பவர் சென்டர் இருக்குன்னு இப்போ யாருக்குமே தெரியல. கருணாநிதி காலத்தில் 5, எடப்பாடி காலத்தில் 5னா இப்போ எத்தனை இருக்குன்னு தெரியல. காரணம், எல்லா பழனியில் 100 கோடி ரூபாய் எங்கே போச்சுன்னே தெரியல. இன்றைக்கு வரைக்கும் விசாரணை 100 நாளாக ஓடிட்டு தான் இருக்குது. சாராய ஃபேக்ட்ரி 11 செயற்கை கெமிக்கல் போட்டு தயார் பண்ணுறாயா, அது நிறுத்தியாங்கிறான், நிறுத்தலை. இப்போ இன்னொரு டாஸ்மார்க்கில் இப்போ என்ன நடக்குதுன்னா, அதாவது நந்தகுமார் ஐஏஎஸ், ஷர்மிளா 2 பேரை இந்த லிக்கர் லாபி என்ன சொல்கிறான், நிறைய சரக்கு தேங்கி போச்சு. எது? இந்த கெமிக்கல் சரக்கெல்லாம், இதெல்லாம் விற்கணும், புதுசாக சரக்கை பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. நந்தகுமார் ஐஏஎஸுக்கும் ஷர்மிளாவுக்கும் யார் உத்தரவு? இந்த லிக்கர் லாபி. இப்போ குடிகாரம் போகிறான், யோ நாங்கள் கேட்குற சரக்கே இல்லையா, நான் கேட்குற ஒஸ்தி சரக்கே இல்லை, நான் கேட்குற 1848 இல்லை, நான் கேட்குற சிவாஸ் இல்லை. அவன் சொல்கிறான், என்ன எல்லாம் மட்டை சரக்காக இருக்குது. இப்போ எல்லா பயிலும் கேரளா பார்டரில் எங்கே போயிடுறானா, கேரளாவுக்கு போயிடுறானா. பொள்ளாச்சியிலேருந்து நீங்கள் கூடலூர் வரைக்கும் கேரளா பார்டர் தான். எங்கள் தேனியிலேருந்து எல்லாம் எங்கே போய் குடிக்கிறான்? தமிழ்நாட்டு குடிகாரம் போகிறான், கேரளா போயிடுறான். இப்போ ஒரு நாளைக்கு 1.5 கோடி ரூபா, வருஷம் 500 கோடி ரூபா கேரளாவில் போய் குடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இப்படி அரசு நிர்வாகம் சொதப்பி குழப்பி அவரை பொறுத்த வரைக்கும் 5 கோடி ரூபாய்க்கு ஷோகேஸ் போட்டு கடலை பார்த்துட்டே இருக்கணும். இப்படித்தான். ஆக திமுகவை ஒழிப்பதற்கு, அதிமுகவை ஒழிப்பதற்கு இந்த மக்கள் செய்த மிகப்பெரிய அரசியல் முன்னெடுப்பு. அதிமுக திமுக 2 சேர்ந்தா எப்படி ஆட்சி நடக்குமோ அப்படி தான் போயிட்டுருக்கு. இதுதான் இன்றைய தாவேக ஆட்சியினுடைய நிலை. சரிங்க, பல்வேறு விஷயங்களை பயந்துட்டீங்க. கருத்து நேரத்தை நன்றி, வணக்கம். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.